ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது சண்டே மார்னிங். இன்றைக்கி 5வது நாள் கந்தசஷ்டி விரதத்தை நல்லபடியாக துவங்கியாச்சு. இன்றைக்கி முருகருக்கு குங்கும அபிஷேகம் தான் பண்ணேன். குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பன்னீர்னால் அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணி வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு, முருகருக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி பூஜையை சூப்பராக செஞ்சு முடித்தாச்சு. நாளைக்கு 6வது நாள் கந்தசஷ்டி விரதம். நாளைக்கு தான் முருகர் சூரனை வதம் பண்ணுறது. காலையில் எப்பவும் போல் நம்ம குளிச்சுட்டு பூஜைலாம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஈவினிங் பண்ணுற பூஜை சூரசம்ஹாரம் முடிஞ்சப்புறம் தான் பண்ணணும். முருகர் சூரனை வதம் பண்ணப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு தடவை தலைக்கு குளிக்கணும். தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஈவினிங் நம்மளால் என்ன முடியுமோ அதை பிரசாதமாக செஞ்சு வச்சு முருகருக்கு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணணும். நம்ம எப்போவுமே காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை பூஜை பண்ணுவோம்ல. நாளைக்கு ஈவினிங் பண்ணுற பூஜை சூரசம்ஹாரம் அப்புறம் தான் பண்ணணும். அதே மாதிரி நாளைக்கு 6வது விளக்கு ஏற்றிருங்க. கண்டிப்பாக காலையிலே அந்த 6வது விளக்கு ஏற்றிடலாம். ஈவினிங் மறுபடியும் சூரசம்ஹாரத்துக்கு அப்புறம் பூஜை பண்ணும்போது மறுபடியும் 6வது விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிடுங்க.